ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் கிறிஸ்பியாக எண்ணெயில் பொரிச்ச மாதிரி அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இதை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அவுட் பண்ணியிருக்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg எடுத்துகிட்டேன். ஸோ 1/2 kg சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பீஸாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதில் லெக் பீஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். ஸோ 2மே செப்பரேட் வீடியோ போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ் பொரிச்சிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா அதையும் இடித்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு எக் வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கணும். ஸோ என்ன கான்செப்ட் இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக சிக்கன் எண்ணெயில் பொரிச்சது இல்லாமல் ஸ்வீட் கார்ன் இடித்து அது கூட மிக்ஸ்அப் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷன் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ரெசிபியாக நம்ம நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணியாச்சு. தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ அதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூர் மிளகாய், தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், தனியாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன் பவுடர். ஸோ கார்ன் பவுடர் எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து கார்ன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ சிக்கன் லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கின்னோட சிக்கன் தான். ஸோ 2 லெக் பீஸுமே வந்து இதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கத்தி வச்சு சின்ன கோடு போட்டுவேன். ஸோ 2 நிமிஷம் நீங்கள் நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான். ஸோ ஸ்வீட் கார்னோட கிரிப்ஸி ப்ளஸ் சிக்கன் டேஸ்ட் இது 2 மிக்ஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கார்னு ப்ளஸ் நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இது கூட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கெண்டில் சிக்கன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கடையில் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ வீட்டிலே செஞ்சோம்னா எல்லாருமே சாப்பிடலாம், திருப்தியாகவும் சாப்பிடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் வச்சோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லெக் பீஸ். ஸோ இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியமே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் ஸோ நல்லாவும் வேகும். ஏன்னா சிக்கன் உள்ளே நல்லாமே ஏன்னா லெக் பீஸ் பெருசு. ஸோ அதனால் நல்லா வேகணும் அப்படின்னும் போது வந்து ஸோ கிளியராக இருக்கும். ஸோ மீடியம் சூடில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லெக் பீஸ்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு அதிகபட்சமாக இது நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடுச்சு. எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயோ 3 நிமிஷத்துலேயோ எடுத்திங்கன்னா உள்ளே நல்லா வேக. ஸோ அதனால் திருப்பி விட்டு நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 6 to 7 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் வேக வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கிறிஸ்பியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் தீஞ்சு போகாமல் நல்லா விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் ஒரு 6 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே எல்லாமே வந்து அந்த ஸ்வீட் கார்னோட இது எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா தீஞ்ச மாதிரி கிறிஸ்பியாக வந்துருக்கும். உள்ளே வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஓகே, இப்போ 2 லெக் பீஸுமே சூப்பராக வந்துருச்சு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்காக வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஆனியன், சில்லி, கொத்தமல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன், லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு டேஸ்ட்காக தான். ஸோ இந்த மாதிரி லெக் பீஸை நான் சொன்ன மாதிரி கார்னில் நான் கொடுத்த அந்த சேம் இன்க்ரீடியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமான ரெசிபியாகவும் இது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் எடுத்து அந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Kalai Sandhya. Thank you for watching our video. Thank you.